கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி வரை எத்தனை டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும் என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் விஷ்ணுராஜ். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கடந்த 5ஆம் தேதியிலிருந்து நமக்கு தமிழகத்திற்கு கர்நாடகாவிலிருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்போ இதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிறது 2831 கோடி லிட்டர். இது உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு இத்தனை கன அடி தண்ணீர் நீங்க கொடுக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு வினாடிக்கு இத்தனை கன அடி தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஒரு கன அடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 28.31 லிட்டர் தான் ஒரு கன அடி, அதாவது 28 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகம். அந்த வகையில் உச்சநீதிமன்றம் 15,000 கன அடி வினாடிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து செப்டம்பர் 12ஆம் தேதி கர்நாடக அரசு எங்களால் அவ்வளவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 12,000 கன அடியா ஒரு வினாடிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 15,000 கன அடி, அதாவது உச்சநீதிமன்றம் உத்தரவிற்கு பிறகு கர்நாடகாவிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு வினாடிக்கு 15,000 கன அடி தண்ணீர் வந்துட்டு இருந்தப்போ நம்ம மேட்டூருக்கு 1.2 டிஎம்சி தண்ணீர் ஒரு நாளைக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி பார்க்கும் பொழுது செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் 8 நாட்களுக்கு தினமும் 1.2 டிஎம்சி நமக்கு தண்ணீர் கிடைச்சிருக்கு 15,000 கன அடி தண்ணீர்ல வரும் பொழுது. ஸோ அப்படி நமக்கு பார்க்கும்பொழுது இந்த 8 நாட்களுக்கு 9.6 டிஎம்சி தண்ணீர் கிடைச்சிருக்கு. செப்டம்பர் 12லிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 12,000 கன அடி தான் தண்ணீர் திறக்கப்பட்டது, 3,000 கன அடி குறைக்கப்பட்டது. அந்த வகையில் பார்த்தா தினமும் நமக்கு 12,000 கன அடி தண்ணீர் வந்தப்போ தினமும் நமக்கு 1 டிஎம்சி தண்ணீர் கிடைச்சது. அந்த வகையில் செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 8 நாட்களுக்கு நமக்கு 8 டிஎம்சி தண்ணீர் இங்கே மேட்டூர் அணைக்கு வந்திருக்கும். இப்போ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னையிலிருந்து அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு வினாடிக்கு 6,000 கன அடி தண்ணீர் விடணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அடுத்த உத்தரவை கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இன்னையிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 3.6 டிஎம்சி தண்ணி கிடைக்கும். இந்த வகையில் நமக்கு பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழகம் கேட்டது 50 டிஎம்சி தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டதுல நமக்கு 21.2 டிஎம்சி, தோராயமாக ஒரு 22 டிஎம்சிக்குள்ள தான் நம்ம எதிர்பார்த்தது. அதாவது 50 டிஎம்சியிலிருந்து நம்ம கேட்டதுல 22 டிஎம்சி அளவுக்கு தான் நமக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.